12 பேரை தூத்துக்குடி இதுல வந்து ஸ்டெர்லைட் ஆலையில துப்பாக்கியால சுட்டு கொண்டாங்களே அன்றைய முதலமைச்சர் என்ன எவனுக்காவது வேலை கொடுத்தாரா? என்ன பண்ணாரு? என்ன பண்ணாரு? நீங்க இன்னைக்கு அந்த ஆட்சி போச்சு, அதனாலதான் உங்களை தேர்ந்தெடுத்தோம். அதனால எங்களை தேர்ந்தெடுக்கல, எங்க மக்கள் எங்களை தேர்ந்தெடுத்தாங்க. அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. அன்னைக்கு என்ன நடவடிக்கை எடுத்தாரு அந்த எடப்பாடி? நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? நாங்க என்னத்துக்கு எடுக்கணும்? நாங்க எதுக்கு எடுக்கணும்? அந்த ஆட்சி என்ன அந்த ஆட்சி என்ன பண்ணுச்சு? 12 பேரை அன்னைக்கு சுட்டது யாருமா? போலீஸ் தானமா சுட்டுச்சு. காக்கா குருவி சுட்ட மாதிரி 12 பேரை சுட்டுச்சு இல்லமா? அதுக்கு அப்ப இருந்த முதலமைச்சர் என்ன நடவடிக்கை எடுத்தாரு? போலீஸ் துறை அவர் கண்ட்ரோல்ல தான் இருந்தது. ஒரு ஆண்டு அதுக்கு பின்னாடி ஆட்சியில் இருந்தாரு. என்ன பண்ணாரு? ஒரு ஆண்டு ஆட்சியில் இருந்தாரு. அதுக்கப்புறம் நீங்க வந்தீங்க. உங்க ஆட்சி முடியவே போகுது. 5 வருடம் முடிய போகுது. இப்ப சரிங்க சார், அவங்க பண்ணலனே வச்சுக்கோங்க. அன்னைக்கெல்லாம் நீங்க எல்லாம் என்ன பண்ணீங்க? அன்னைக்கெல்லாம் நீங்க மீடியா எல்லாரும் கேட்டாங்க சார். புரட்ட விட்டு தூங்கிட்டு மீடியாக்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து வாய்ப்பிலேயே பேசுறீங்க. நீங்க என்ன செஞ்சீங்க? நீங்க ஆட்சிக்கு வந்த பிறகு நாங்க ஆட்சிக்கு வந்த பின்னாடி நாங்க என்ன பண்ணணும்ங்கிறது எங்களுக்கு தெரியும். துப்பாக்கி சூடு குறித்து என்ன செஞ்சீங்க? என்ன விசாரணை போயிட்டு இருக்கு? என்ன தண்டனை வாங்கி கொடுத்தீங்களா? என்ன நடந்துருக்கு அத சொல்லுங்க. எங்க அரசுக்கு தெரியும். நீங்க ஒண்ணும் அறிவு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. உங்க அறிவை வச்சு நாங்க ஒண்ணும் பழப்பு நடத்த வேண்டிய அவசியம் இல்ல. இருந்துட்டு இருக்காங்க. மக்களுக்காக நீங்க ஒண்ணு கழட்ட வேணாம். மக்கள் எங்களுக்கு கழட்டுவாங்க. மக்களுக்காக நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படிதான் மீடியா வந்திருக்கு. அப்படிதான் செய்தியாளர்கள் எல்லாரும் இருந்துட்டு இருக்காங்க. செய்தியாளர் பூராமே இன்னைக்கு உருட்டு தான், பெரிய உருட்டு. எல்லா செய்தியாளரும் கடந்த ஒரு வார காலமா என்ன இந்த எப்படியாவது இந்த இதை ஊதி 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 உங்களுக்கு எப்படியாவது இது வரணும், நல்ல சேனல் ரன் பண்ணணும், இதுக்காக இப்ப என்ன கூட கூப்பிட்டு வச்சு அதுக்கு தான் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. புரியுதா?